விஜயகாந்த் சாரோட மரணத்துக்கு அப்புறம் நிறைய யூடியூப் சேனல்ஸ், நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து அவரோட இன்னொரு லவ் ஸ்டோரி பற்றி சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக ராதிகாவை அவர் எப்படி லவ் பண்ணார், ராதிகா மேம் வந்து அவரோட லவ்க்காக என்னென்னலாம் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்துட்டு இருந்தது. அதன் பிறகு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் அவங்க பேசிக்கவே இல்லை, பார்த்துக்கவே இல்லைன்ற மாதிரியான நியூஸ்லாம் நிறைய சேனல்ஸில் பார்க்குற மாதிரி இருந்தது. இப்போது லோக்சபா எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 19 நடக்க போகுது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் விருதுநகர் தொகுதியில் வந்து ராதிகா விஜயகாந்த் அவங்க பையன் விஜய் பிரபாகரனை எதிர்த்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த டைமில் அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, விஜய் பிரபாகரன் எனக்கும் பையன் மாதிரி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதற்கு வந்து விஜய் பிரபாகரன் ரொம்ப அழகாக ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பார். நான் வந்து உங்களுக்கு மட்டும் பையன் மாதிரி இல்லை, விருதுநகர் தொகுதியில் இருக்கிற அனைத்து தாய்மார்களுக்கும் நான் வந்து பையன்தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். 1000 தான் இருந்தாலும் புலிக்கு